ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப சந்தோஷமான நாள். யாருக்கு? தன்னுடைய அன்பை பகிர்ந்து வாழ்கிறவங்களுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக மாறிட்டீங்க நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த அன்பு எனக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு மாறிட்டே. அதனால் இந்த அன்பு என்ன செய்யுது? மனுஷனுடைய உயிரை கூட எடுக்குது நிலைமைக்கு மாறிடுதுங்க. நம்ம உலகத்தில் நடக்கிறது தாங்க சொல்கிறேன், தப்பாக ஒன்றும் சொல்லலையே. எதிர்பார்க்குற அன்பு கிடைக்காட்டி கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிடறாங்க, இல்லாட்டி ஆசிடை ஊற்றி கொண்டுறாங்க, அதுவும் இல்லையா கத்தினால் குத்தியே கொன்றுதாங்க. இப்படிப்பட்ட அன்பை தான் உண்மையான அன்புன்னு சொல்லி ஏமாந்தே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அன்பு ஏமாத்துது, இந்த அன்பு பழி வாங்குது, இந்த அன்பு வெறுக்குது, இந்த அன்பை நம்பிக்கை துரோகம் வேற செய்யுதுங்க. இந்த பொய்யான அன்பை தேடி தான் இந்த உலகமே உண்மையாக ஓடுதுங்க. ஆமாங்க, கடைசியில் இந்த உண்மையான அன்புக்காக ஓடி ஓடி ஏமாந்து போய் கடைசியில் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு கூட ஆளாயிருது இந்த அன்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. அந்த அன்பு ஏமாத்தாது, எதிர்பார்க்காது, கொலை செய்யாது, வெறுக்காது, விட்டுட்டு போயிடாது, நம்பி கழுத்து அறுக்காது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் உன்னைய விட்டு போகாது அந்த அன்பு. எங்கே இருக்குங்க அந்த அன்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உனக்காக எனக்காக ரத்து செஞ்சு மறித்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்கிறார்ல ஏசப்பா, அவர்கிட்ட இருக்குங்க அந்த அன்பு. இப்போ வந்துட்டாங்கடா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எப்பவும் இயேசுவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆமாங்க, எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. ஏன் தெரியுமா? உலக அன்பெல்லாம் வேண்டான்னு சொன்னப்போ என்னை தேடி வந்த அன்பு அந்த ஏசப்பாவுடைய அன்புங்க. நான் தப்பு பண்ணி பாவம் செஞ்சு ஏசப்பா விட்டு தூரமாக போனாலும் என்னை தேடி வந்து என்னை அரவணைத்த அன்புங்க. என்கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவ்வளோ இருந்துட்டும் எதிர்பார்க்காம வந்து தேடி வந்த அன்புங்க. நான் மறந்தாலும் என்னைய மறக்காத அன்புங்க அது. இந்த அன்பை எல்லா நாளும் நாங்கள் ருசித்து பார்க்கறதுனால தான் உங்ககிட்டையும் சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ஏமாத்தாத அந்த அன்பு இதாங்க உண்மையான அன்பு. இப்படி இப்படி ஒரு வசனம் சொல்லுது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்படிங்க உலகத்தில் உள்ள தாய் நம்மளை மறப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையை பாருங்கள். பெத்த பிள்ளைய கொல்லுத தாயை நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம நேசிக்கிற ஏசப்ப என்ன சொல்கிறாரு? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய அன்புங்க இது. இந்த அன்பு ருசித்து பாருங்கள். இந்த அன்பு பக்கத்தில் நீங்கள் வாங்க. இப்போ உங்களுக்கு சொல்ல முடியும், February 14 மட்டும் இல்லை வாலண்டைன்ஸ் டே. ஏசப்பா அன்பு உள்ளே வந்துட்டுனா 365 நாளும் நமக்கு வாலண்டைன்ஸ் டே தாங்க. எல்லா நாளும் ஏசப்பாட்ட சொல்லுவோம், அப்பா ஐ லவ் யூ. உலக அன்புக்கு பின்னாடி போய் ஏமாந்து போயிடாதீங்க. உண்மையான அன்பு அது ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. ஏசப்பா பக்கத்தில் வாங்க. ஓகேங்க, புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ.